கொடைக்கானலில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமில் மொத்தம் 32,487 நபர்கள் இல்லம் தேடி மருத்துவம் மூலம் பயன்பெற்றுள்ளதாக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் இருதய சிகிச்சை, நரம்பியல் சிகிச்சை, நுரையீரல் சிகிச்சை, பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் ஸ்கேன், எக்கோ, இசிஜி போன்ற பரிசோதனைகள் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பாக அளிக்கப்பட்டது. முகாமினை நேரில் ஆய்வு செய்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், இல்லம் தேடி செல்லும் மருந்து பெட்டகம் உள்ளிட்ட நிவாரணங்களையும் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், கொடைக்கானல் மலைப்பகுதியில் மட்டும் 32,487 நபர்கள் இல்லம் தேடி மருத்துவத்தில் பயனடைந்துள்ளதாகவும், பழனியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 22,026 நபர்கள் பயன்பெற்றதாகவும், இது தமிழகத்தில் 2வது இடமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முகாமிற்கு வந்திருந்த மக்களுக்கு மதிய உணவளிக்கப்பட்டதுடன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, நகராட்சித் துறையினர், நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முகாமை வெற்றிகரமாக நடத்தினர். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக பேட்டரி கார் மூலம் சிகிச்சை அளிக்கும் இடத்திற்கே அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை முடிந்த பின் பாதுகாப்பாக திரும்பவும் கொண்டு வரப்பட்டமை இந்த முகாமின் பிரதான சிறப்பாக அமைந்தது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.